சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை. எந்த இடத்துல வந்து காவல்துறை தவறு பண்ணியிருக்கு? தமிழ்நாடு அரசு தவறு பண்ணியிருக்குன்னு சொல்றீங்க சார்? சார், ஒரு குற்றவாளி அவன் திமுகவை சேர்ந்தவன் என்பதற்காக மட்டுமே சுதந்திரமாக உலவ விடப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் இரவு நேரத்தில் செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் 23ஆம் தேதி ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாணவி 21ஆம் தேதியும் என்னுடைய தோழிக்கு இதே போன்ற துன்புறுத்தலை இவர் ஏற்படுத்தினார் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் வாடிக்கையாக இந்த தவறை செய்கிறார். இரண்டாவது, 140 வாட்ச்மேன் அங்க இருக்காங்க, செக்யூரிட்டி 140 பேர் இருக்கிறாங்க. 2 பாதை தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கு. 2 பாதை, காந்தி மண்டபம் ரோட்ல ஒண்ணு, கோட்டூர்புரம் ரோட்ல ஒண்ணு. 140 பாதுகாவலர்களிருந்து ஏன் இந்த குற்றம் அங்கே நடைபெற்றது? மூன்றாவது, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது மொத்தம் 20 வழக்குகள் இருக்கிறது. அதில் இதே போன்ற பாலியல் சீண்டல் வழக்கும் 2011 இருந்திருக்கிறது. 6 தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 6 வழக்குகள், மீதும் 14 வழக்குகளில் இன்னும் அந்த குற்றவாளி. அப்படிப்பட்டவர் திமுகவில் இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக இப்பொழுதும் பொறுப்பில் இருக்கிறார். மாணவர் அணி துணை அமைப்பாளர். அப்ப ஒரு மாணவர் அணி துணை அமைப்பாளர் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்காரு. இரண்டாவது, திமுகவுல மாணவர் அணி அமைப்பாளர் இருக்காரு. ஆனா 20 வழக்குகள்ல குற்றவாளி. எவ்வளவு கேவலம் அல்ல? இதுதான் திமுக நிர்வாகிகளோட லட்சணம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளை இதே பகுதியில, தவறு செய்த பகுதியில, குற்றம் புரிந்த பகுதியில மறுபடியும் நடமாட விட்டது யார்? காலை உடைச்சு ஒரு சொகுசு கார்ல ஏத்திட்டு போறீங்க. அந்த கார் யாருடைய காரு? அந்த ஏத்திட்டு போற காரை பாத்தீங்கன்னா கால் உடைஞ்சிருக்கு. எப்படி கால் உடைஞ்சது? இவரை பாதுகாப்பதற்காக காலை உடைச்ச மாதிரி மாவு கட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? சரி, இந்த குற்றத்தை சட்டத்திற்கு புறம்பாக, நீதிமன்ற ஆணைக்கு புறம்பாக எஃப்ஐஆரை முழுமையான பெயர், முகவரி, தாய் தந்தை பெயர், எப்படியெல்லாம் அந்த பெண்ணை அவன் துன்புறுத்தினான் மாணவியை என்பதையெல்லாம் அப்படி அப்பட்டமாக விளக்கிய எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளிவந்தது? வெளிவரது காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவன் அந்த பெண்ணிடம் இதே போன்று நான் அந்த சாரிடமும் நீ நடக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார் என்றால் அந்த சார் யார்? அந்த சார் ஆசிரியரா, காவல்துறை அதிகாரியா, அரசு அதிகாரியா, இல்லை இவனுக்கு கப்பங்கட்டும் எவனாவது முதலாளியா? இப்படிப்பட்ட தவறான செயலில் பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய பேர் வழிகளா? அவன் யார்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக அரசுக்கும் போலீஸ் துறைக்கும் இன்றைக்கும் மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன் எடுத்த உடனேயே துரைமுருகன், ரகுபதி, கோவி செழியன் எல்லாம் அவன் திமுக காரன் இல்லை என்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவன் திமுக காரன் தான் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவந்த நிலையிலே வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் உதயநிதி ஸ்டாலினை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்? இப்படி போட்ட வெளியாகி இருக்கிறது. மாசுவுடன் நெருங்கிய நெருக்கம் காட்டுகிறாரே எப்படி? ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி, இன்னும் 16 வழக்குகள் பெண்டிங்ல விசாரணையில இருக்கிறவரு துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் இவ்வளவு நெருக்கம் எப்படி காட்ட முடியும்? எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியது திமுகவும் காவல்துறை தான். அதனாலதான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதுல முக்கியமாக இன்றைக்கு வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய அறிவிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கு. முதலாவது விஷயம், நான் காலணி அணிய மாட்டேன் இனிமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கார். அதற்கு பிறகு நான் என்னையவே சாட்டையால் வருத்திக் கொள்வேங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இது வந்து சமூக வலைதளங்கள்ல நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் விமர்சனங்கள் ஆகி கொண்டிருக்கு. பல திமுக நிர்வாகிகள் இதை கிண்டல் அடித்து பதிவு செய்வதை கூட பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சாட்டையில் தன்னை அடித்துக் கொள்வது, எதிரில் இருக்கிற குற்றவாளிகளை அடித்தால் அது வன்முறையாகிவிடும்.
தவறு செய்கிற அரசின் நிர்வாகிகளையோ அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ நம்ம அடிக்க முடியாது, சட்டப்படி குற்றம். ம். தவறு செய்தவர்களை அடித்துக் கொள்வதாக நினைத்து தன் மனதை வருத்தி தானே சாட்டையில் அடித்துக் கொள்வது ஒரு தியாகம். அது ஒரு பெரிய சிந்தனை, ம். அது ஒரு சத்தியாகிரகம். ம். அதை தலைவர் செய்தால் கிண்டல் செய்வதற்கு இவர்கள் யார்? அவர் நியாயமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். ம். அவருடைய நல்ல மனது, தமிழ் மக்கள் மீது இருக்கிற பற்று, தமிழகத்திற்கு செய்திருக்கிற துரோகங்கள், ம். தொடர்ந்து பாலியல் பலாத்காரங்கள், கூட்டு பாலியல் பலாத்காரங்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சென்னை அம்பத்தூர் பகுதியிலே ஒரு கல்லூரி மாணவி 10 பேரால் மாறி மாறி துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற செய்தி நம் நெஞ்சை உருக்கவில்லையா? ஒரு என்சிசி கேம்பில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே திருடன் 12 என்சிசி கேம்ப் நடத்தியிருக்கிறானே, அவரிடம் சிக்கிய மாணவியுடைய கதி என்னவாகி இருக்கும்? இது நம் மனதை உழுக்கவில்லையா? இதையெல்லாம் எதையும் கண்டுகொள்ளாமல் வெட்கமில்லாத ஒரு ஆட்சி நடக்கிறதே, அவர்களை நாம் என்னதான் செய்வதென்று வேதனையில் தன்னை வருத்திக் கொள்வது அது ஒரு தியாகமாகத்தான் நான் பார்க்கிறேன். நாளைய தினம் மீண்டும் போராட்டம் நடத்துவதாக பாஜக அறிவிச்சிருக்கு. இன்றைய தினமே அனுமதி கொடுக்காம கைதாகி இருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினம் இந்த போராட்டத்தை எப்படி நடத்துவதாக திட்டமிட்டுறீங்க? நிச்சயமா எல்லாருமே நேற்று இரவு 12 மணிக்கு முடிவு பண்ணோம் ஆர்ப்பாட்டம்னு. இன்னைக்கு ஏறத்தாழ 1000 பேர் வந்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. பெண்கள் அதிகம் வந்திருக்கிறார்கள். காவல்துறை அனுமதி இல்லை, கைது என்று தெரிந்தும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், சகோதரிகள் வந்திருப்பது மிக மிக பாராட்ட வேண்டியது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தலைமையேற்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூட முன்னாள் ஆளுநர் என்று பார்க்காமல் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக பஸ்ஸிலே ஏற்றி கொண்டு வந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சென்னையில் நடந்துவிட்ட காரணத்தால் மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் தலைவருடைய பேட்டிக்கு பிறகு இன்னும் சிறப்பாகவே நடக்கும். தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்க பாஜக தயங்காது, ஆட்சியை தட்டு கேட்க தயங்காது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி சார்.